வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க நாட்டு மாட்டுகளோட பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2 நாட்டு மாடு நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தென்பாண்டி குட்டை, இன்னொன்று ரெட் சிந்தி. ரெண்டுமே சென மாட்டில் இருக்குங்க. ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லு 6 பல்லுங்க. மாடுன்னு பார்த்தீங்கன்னா தென்பாண்டி குட்டை நல்ல சின்ன சைஸில் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்சமாக உள்ள மாடு நாட்டு மாட்டில் வாங்கணும்னு நினைக்கக்கூடியும் கண்டிப்பாக எடுத்து இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாங்க. மாடுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. 2வது ஈத்து 6 பல்லு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தென்பாண்டி குட்டை. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சைஸில் உள்ள மாடு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 30 to 40 நாள் டேட் இருக்குது. ஒரு 30 நாள் 40 நாளைக்குள்ள குட்டி போடக்கூடிய பஸ்ஸு. அது மாதிரி குணத்துலன்னு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாகவே இருக்கும். எல்லா நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் எத்தது பாய்ச்சல் உதையல் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாடு எந்த குழப்பமுமே கிடையாது. நாட்டு மாடில் அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள குணத்தில் உள்ள மாடு. இப்போ நம்ம காடுகரன்னு கிடந்துச்சுன்னா மாடு அவுத்து விட்டால் கூட போதும், மேய்ஞ்சிட்டு நம்ம வீட்டை பார்த்து வந்துடணும். ஒரு 30 to 40 நாளில் குட்டி போடும். ஓரளவுக்கு மீடியமாக ஒரு 2 4 லிட்ரு 4.5 லிட்டர் பால் கறக்கூடிய பஸ்ஸு. குணத்துலன்னு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கறக்கலாம். 5 வயசு பிள்ளைனாலும் கறக்கலாம். குணத்தில் அருமையாக இருக்கும். குழந்தைங்க பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாங்க. குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்ல காம்பு வளம், எந்த குழப்பமே கிடையாது. 2வது ஈத்து 6 பல்லு தென்பாண்டி குட்டை. நல்லா நேட்டிவ் ப்ரீடில் ஒரு நல்ல நாட்டு பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பஸ்ஸை எடுக்கலாங்க. குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சென்னையிலே மாடு கை வைக்க எந்த குழப்பமும் கிடையாதுங்க. 2வது ஈத்து 6 பல்லு தான். அது மாதிரி யார் வேணாலும் குழந்தைங்க பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தீவனம்னு பார்த்திங்கன்னா மாடு ரொம்ப சின்ன மாடாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு குத்து புல் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கடத்தீவனம் கொடுத்தா கூட போதுங்க. அதுபோக நமக்கு மேவுக்கு இடம் கிடந்தால் போதும், அவுத்து விட்டாலே மேய்ஞ்சிக்கும். மாடு நல்லா கண்டுலேருந்தே நல்லா கால் கட்டி மேய்ஞ்ச பஸ்ஸுங்க. 2வது ஈத்து 6 பல்லு தான். நல்லா நெகிழிஜபிள் ப்ரைஸில் இருக்குது. தென்பாண்டி குட்டையில் நாட்டு மாட்டில் நமக்கு வீட்டு பாலுக்கு ஒரு மாடு அம்சமாக வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாமுங்க. நல்லா கண்டுலேருந்தே ஒரே ஆள்கிட்ட இருந்து நல்லா காட்டில் 10-20 மாட்டோட மேய்ஞ்ச மாடு. ஆனால் நம்ம தனியாக எடுத்து கட்டின பிறகு நம்மக்கிட்ட எந்த சேட்டையோ கடி உதை எந்த சேட்டைகளுமே இல்லை. ஒரு நாட்டு மாட்டில் ஒரு வீட்டு பாலுக்கு ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கணும் கண்டிப்பாக இந்த தென்பாண்டி குட்டையை தேர்ந்தெடுக்கலாமுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்ல பாடி வெயிட்டில் ரெட் சிந்திங்க. ரெட் சிந்தியோட நேட்டிவ்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள பஸ்ஸு. ஆனால் A2 மில்க்குங்கிறதுனால A2 மில்கில் கொஞ்சம் நல்லா ஈல்டு எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்து 6 பல்லு தான். அது மாதிரி இதுவும் குணத்தில் நல்லா அருமையாகவே இருக்குங்க. 2வது ஈத்து 6 பல்லு ரெட் சிந்தி. நல்ல திமிழ் நல்ல கொம்புதலை 6 பல்லு தான். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக, மாட்டை பார்க்க யாரும் முட்டும் உதைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இதுவும் குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 40 நாள் டேட் இருக்குங்க. இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 40 நாள் டேட் இருக்குது. வீட்டில் நின்னாலும் ஒரு அம்சமாக உள்ள மாடு, ஒரு லட்சுமி கடாட்சியமாக உள்ள பஸ்ஸு. 2வது ஈத்து 6 பல்லு தான். நம்ம பண்ணையில் இப்படி மாடு நிற்கிங்கிறதுக்கு ஒரு அம்சமாக உள்ள மாடு. தலையீத்துலேயே 12 லிட்டர் வரை பால் கறந்துருக்கு. நல்ல இதுவும் காட்டில் மேய்ஞ்ச மாடு. அதுக்காண்டி ஃபார்மில் கட்டி போட்டு வளர்த்த மாடு கிடையாது. காட்டில் நல்லா அவுத்து விட்டு மேய்ஞ்சி ஃபார்முக்கு வந்த பஸ்ஸு. 2வது ஈத்து 6 பல்லு தான். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்ல காம்போலாம் எல்லாம் இருக்குது. இந்த ஈத்துலேயுமே இந்த பஸ்ஸு ஒரு 12 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். நேட்டிவ் ப்ரீட் நல்ல மடியை அடைச்சி எடுக்கக்கூடிய பஸ்ஸு. இன்னும் ஒரு 40 to 45 நாள் டேட் இருக்குது. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல பயிர் வால்கொடி, தொப்புள் இறக்கம் எல்லா வகையிலையும் அம்சமாக இருக்குங்க. நல்ல செட்டு கொம்பு. இதுவும் யார் வேணாலும் லேடிஸ் வேணாலும் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க வேணாலும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நாட்டு மாடுகள் சில பேர் நம்ம வீட்டில் லேடிஸை உதைக்கும், சின்ன பசங்களை உதைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாட்டு மாடுகள் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. இதுக்கு குணத்தில் நல்லா அருமையாகவே இருக்குது. நம்ம A2 மில்க்கு நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஃபார்மில் ஹெச்எஃப் ஜெர்சி பால்களை குவாலிட்டியை கூட்டுறதுக்காண்டி A2 மில்கில் ஒரு பசு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்லா அமர்ந்த பஸ்ஸில் குணத்தில் அருமையாக உள்ள பஸ்ஸில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல கொம்புதல் அம்சம், நல்ல தொப்புள் இறக்கத்தோட ரெட் சிந்தி ஒரிஜினல் ப்ரீடுங்க. மாடு ஒரிஜினலாக ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்த பஸ்ஸுங்க. யார் வேணாலும் தேவைக்கு, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்ம் தேவைக்காக இருந்தாலும் சரி, நல்லா அம்சமாக உள்ள பசுங்க. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் டேட் இருக்குது. நம்ம தீவனம் தண்ணி எல்லாம் பழகி நம்ம வீட்டில் குட்டி போடுதுங்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாகவே இருக்கும். குணத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. கறவைக்கும் சரி குணத்துலேயும் சரி, கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் டேட் இருக்குது. 4 காம்புலேயும் எந்த குழப்பமும் கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள பஸ்ஸு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளே தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வடக்கிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாமுங்க. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் எட்டயகுளத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம். நம்பர்னு டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் கான்டாக்ட் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுக்கலாமுங்க. ஜாயிண்ட் வடக்கிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். 7639916028 நம்பரு. அது மாதிரி நம்ம பசுகள்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோயில்பட்டி, கோயம்புத்தூர், திருச்சி,
செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி எல்லா லைனுமே தேனி, கம்பம், மதுரை எல்லா லைனுமே நம்ம பஸ்ஸுகள் வந்துக்கிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் இந்த பஸ்ஸு பிடிச்சிருந்தா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா அம்சமாக உள்ள பஸ்ஸுங்க. ரெட் சிந்தியில் அவ்வளோ ஒரு குணத்தில் அவ்வளோ ஒரு லட்சணத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல கொம்பு தலை. ரெட் சிந்திலே மாட்டில் அப்படி ஒரு அம்சமாக உள்ள மாடுங்க. குணத்துலேயே அருமையாக இருக்குது. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஒரு திமிழ் அமைப்பில் நம்ம பண்ணையில் இப்படி ஒரு மாடு நின்னாலும் அம்சம். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 40 to 45 நாள் டேட் இருக்குது. மாடும் பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு அம்சம். திமிழ் அமைப்பு, கொம்பு அமைப்பு, பயிர், வால்கோடி எல்லா வகையிலையும் அமைஞ்சிருக்கு. 2வது ஈத்து 6 பல்ல ரெட் சிந்தியில் A2 மில்கில் நம்ம பண்ணையில் இப்படி ஒரு மாடு நின்னாலும் தோரணை அப்படிங்கிற வகையில் இருக்கும். அது மாதிரி கறவைக்கும் நல்ல குணத்துலேயே அருமையாக இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பண்ணி கொடுக்கலாமுங்க. நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் தாங்க நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல் ரெட் சிந்தியில் அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள பசங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல லட்சணம், குணத்துலேயே அருமையாக இருக்குது. யார் வேணால் பிடிச்சிக்கலாம். நல்ல அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. நல்லா காட்டில் கால் கட்டி மேய்ஞ்ச பசங்க. 2வது ஈத்தில் நல்ல ரெட் சிந்தியில் மாட்டை பார்க்கவே ஒரு அம்சமாக உள்ள பசங்க. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 40 நாள் டேட் இருக்குது. யாராக இருந்தாலும் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெட் சிந்தியில் அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள பசு. குணத்திலே அருமையாக இருக்குது. எல்லா வகையிலையுமே நல்ல பசுங்க. நல்ல A2 மில்கில் நல்ல ஒரு குவாலிட்டியாக உள்ள பசு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாங்க. நல்ல ஒரு முக லட்சணம். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா எல்லா அம்சமும் இருக்குது. நல்லா கொம்பு தலை, நல்ல அம்சம், நல்ல கண்ணு மொழி, நடத்தோரணை எல்லா வகையிலுமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்க முடியும். கண்டிப்பாக இந்த தென்பாண்டி குட்டையை தேர்ந்தெடுக்கலாம். இது 2வது ஈத்து 6 பல் தான். இது குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 30 to 40 நாள் டேட் இருக்குது. ரெண்டுமே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். இதுபோக நம்மகிட்ட HF ஜெர்சி மாடுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாமுங்க.